இமாம் மஹ்தி அலை அவர்களின் வருகையின் போது நிகழும் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம். யார் இந்த இமாம் மஹ்தி? இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகம் அழியும் காலத்திற்கு கியாமத் நாள் முன்னால் உலகம் முழுவதும் அநீதியும் பாவங்களும் கொடுங்கோன்மையும் நிறைந்திருக்கும். அப்போது இறைவனால் அனுப்பப்படும் ஒரு நேர்வழி காட்டியே இமாம் மஹ்தி ஆவார். அவரது பெயர் முஹம்மது என்றும் தந்தையின் பெயர் அப்துல்லாஹ் என்றும் இருக்கும். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வம்சத்தில் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழித்தோன்றலாக தோன்றுவார். இமாம் மஹ்தி அலை அவர்களின் வருகையின் போது நிகழும் என்று எதிர்பார்க்கப்படும் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் பற்றிய தகவல்கள் சில ஹதீஸ் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இமாம் மஹ்தி அவர்களின் வருகைக்கு அடையாளமாக வானத்தில் நிகழும் அந்த அதிசய நிகழ்வுகள், இமாம் மஹ்தி அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் அந்த புனிதமான ரமலான் மாதத்தில் வழக்கத்திற்கு மாறான முறையில் 2 கிரகணங்கள் நிகழும் என்று சொல்லப்படுகிறது. சந்திர கிரகணம், லூனர் எக்லிப்ஸ், ரமலான் மாதத்தின் முதல் இரவில். வழக்கமாக சந்திர கிரகணம் மாதத்தின் நடுவில் தான் நிகழும், ஆனால் இது ஒரு அற்புதமாக முதல் இரவிலேயே நிகழும். சூரிய கிரகணம், சோலர் எக்லிப்ஸ், அதே ரமலான் மாதத்தின் பாதியில். வழக்கமாக சூரிய கிரகணம் மாதத்தின் இறுதியில் தான் நிகழும், ஆனால் இது மாதத்தின் நடுப்பகுதியில் நிகழும். உலகம் தோன்றியது முதல் இது போன்ற ஒரு நிகழ்வு. ஒரே மாதத்தில் இந்த வரிசையில் கிரகணங்கள் இதற்கு முன்பு நிகழ்ந்ததில்லை என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இது இமாம் மஹ்தி அவர்களை மக்கள் அடையாளம் காண்பதற்கான ஒரு தெளிவான வானியல் அடையாளமாக அமையும். உலகில் குழப்பங்கள் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது அவர் மதீனாவிலிருந்து மெக்காவிற்கு வருவார். மக்கள் அவரை அடையாளம் கண்டு புனித காபா அருகில் வைத்து அவருக்கு தலைவராக அங்கீகாரம் அளிப்பார்கள். ஆரம்பத்தில் அவர் அந்த பொறுப்பை ஏற்க தயங்கினாலும் இறை கட்டளைப்படி தலைமை ஏற்பார். இமாம் மஹ்தி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் உலகில் பெரும் மாற்றங்கள் நிகழும். பூமி தனது கனிம வளங்களை வெளிப்படுத்தும். வானம் தாராளமாக மழையை பொழியும். வறுமை முற்றிலுமாக ஒழியும். தர்மம் வாங்க ஆளே இல்லாத நிலை ஏற்படும். உலகில் நிலவிய அநீதிகள் நீங்கி நீதியும் நேர்மையும் நிலைநாட்டப்படும். அவரது ஆட்சி காலத்தில் தஜ்ஜால் எனும் பெரும் குழப்பவாதி தோன்றுவான். அவன் மக்களை வழிகெடுக்க முயற்சிப்பான். உலகம் முழுவதும் தஜ்ஜால் தனது மாய வலைகளை விரித்து மக்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்று பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பான். ஈமான் கொண்ட மக்கள் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பார்கள். சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் நகரில் உள்ள ஒரு பெரிய மசூதியின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை நிற மினாரா அருகே ஈசா அலை அவர்கள் இறங்குவார்கள். அவர்கள் 2 மலக்குகளின் இறக்கைகளின் மீது கைகளை வைத்தபடி மஞ்சள் நிற ஆடை அணிந்து வானிலிருந்து இறங்குவதை மக்கள் காண்பார்கள். ஈசா அலை அவர்கள் பூமிக்கு இறங்கும் போது இமாம் மஹ்தி அவர்கள் தனது படைகளுடன் தற்காப்பு நிலையில் இருப்பார்கள். அது விடியற்காலை ஃபஜ்ர் தொழுகைக்கான நேரமாக இருக்கும். இமாம் மஹ்தி அவர்கள் தொழுகையை முன்னின்று நடத்த தயாராக முசல்லாவிற்கு வருவார். அப்போது ஈசா ஆலை அவர்கள் அங்கு வந்து சேருவார்கள். இமாம் மஹ்தி அவர்கள் ஈசா ஆலை அவர்களை கண்டதும், இறை தூதரே, வாருங்கள், நீங்கள் எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று கூறி பின்வாங்குவார். ஆனால் ஈசா ஆலை அவர்கள் அதை மறுத்து இமாம் மஹ்தி அவர்களின் தோளில் கை வைத்து, இல்லை, நீங்களே தொழுகையை நடத்துங்கள், இது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்று கூறுவார்கள். முக்கியத்துவம்: ஒரு நபி ஈசா அலை ஒரு சாதாரண மனிதருக்கு பின்னால் நின்று தொழுவது என்பது இந்த முஹம்மது நபியின் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுகிறது. தொழுகை முடிந்ததும் ஈசா அலை அவர்கள் மசூதியின் கதவை திறக்கச் சொல்வார்கள். வெளியே தஜ்ஜால் தனது 70,000 படைகளுடன் இருப்பான். ஈசா அலை அவர்களை கண்டதும் தஜ்ஜால் தண்ணீரில் உப்பு கரைவது போல கரையத் தொடங்குவான். அவன் அங்கிருந்து தப்பித்து ஓடுவான். ஈசா அலை அவர்கள் அவனை பின்தொடர்ந்து சென்று பாலஸ்தீனத்தில் உள்ள பாபு லுத் என்ற இடத்தில் வைத்து அவனை அழிப்பார்கள். தஜ்ஜால் கொல்லப்பட்ட பிறகு ஈசா அலை மற்றும் இமாம் மஹ்தி அலை இருவரும் இணைந்து சில காலம் பணியாற்றுவார்கள். இமாம் மஹ்தி அவர்கள் உலகியல் ரீதியான நிர்வாகத்தையும் நீதியையும் தொடர்ந்து நிலைநாட்டுவார். ஈசா அலை அவர்கள் இஸ்லாமிய சட்டதிட்டங்களின்படி மக்களை வழிநடத்துவார்கள். இமாம் மஹ்தி அவர்கள் சுமார் 7 முதல் 9 ஆண்டுகள் வரை மிகச்சிறந்த முறையில் ஆட்சி புரிவார்கள். அவரது மறைவுக்கு பிறகு ஈசா அலை அவர்கள் உலகை தலைமை தாங்குவார்கள். ஈசா அலை அவர்கள் சுமார் 40 ஆண்டுகள் உலகை அமைதியாகவும் செழிப்பாகவும் ஆட்சி செய்வார்கள் என்று ஹதீசுகள் குறிப்பிடுகின்றன. இமாம் மஹ்தியின் வருகை என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளம்.
எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் இறுதியில் சத்தியமும் நீதியுமே வெல்லும் என்பதை இந்த வரலாறு உணர்த்துகிறது. யா அல்லாஹ், இமாம் மஹ்தி அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தையும் அவர்களுக்கு உதவியாளராக இருக்கும் நற்பேற்றையும் எனக்கு தந்தருள்வாயாக. ஆமீன்.